அனைவருக்கும் வணக்கம். அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சி சார்பாக அவதன் ஸ்தாபகரும் செயலாளருமான அருள் ஜெயேந்திரன் உங்கள் முன் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய கட்டத்தில் உங்கள் முன் வந்துள்ளேன். என்னவென்றால், செம்மணியில் புதைகுழியில் தோண்டி பல எலும்புக்கூடுகள், குழந்தைகளின் எலும்புக்கூடுகள், பெண்களின் ஆடைகளுடன் எலும்புக்கூடுகள் அனைத்தும் வந்து கொண்டு எங்களுடைய மனங்கள் வெந்து கொண்டிருக்கிற நிலையில இதுக்கு ஒரு நீதி வேண்டி நாங்கள் அதுக்கு ஏதாவது செய்ய வேணும். இது உள்நாட்டில இது சம்பந்தமா நாங்கள் போராடி எல்லாம் எங்களுக்கு வெல்ல முடியாத சர்வதேசத்திடமும் இது சம்பந்தமாக விவரங்கள் எடுத்து இது சம்பந்தமாக எங்களுக்கு நீதி தேடி தர வேண்டும் என்று கோரிக்கை விட வேண்டிய நிலையில எங்கிருந்தோ புத்துக்கு இருந்த பாம்பு வந்த மாதிரி விமல் வீரவன்ச என்பவர் ஒரு முன்னாள் ஜேவிபி கட்சியின் முக்கிய உறுப்பினராக இருந்து அந்த நாளில 88, 89 எந்த காரணமும் இல்லாம ஜேவிபி ஆட்கள் போராடினவை. நாங்கள் தமிழ் மக்கள் போராடினதுக்கு காரணம் இருக்கு, எங்களோட போராட்டத்துக்கு காரணம் இருக்கு. ஜேவிபி போராடினதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. ஜேவிபி நீங்கள் போராடினதுக்கு என்ன காரணம்? எவ்வளவு கொலை செய்திருக்கிறீங்க? இன்றைக்கு நீங்க விமல் வீரவன்ச சொல்றார், அதாவது இங்க இருக்க புதகுழியிலிருந்து வந்ததெல்லாம் சும்மா இன்னும் இதாம் மூடி மறைச்சு தாங்கள் கொலை செய்தெல்லாம் செய்து போட்டு முடிச்சு எல்லாம் செய்து போட்டு தேவையில்லாம இதெல்லாம் காய்க்கிறார். அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஒரு வேலைக்காரியை கொலை செய்தவர். அது மட்டும் இல்ல, அந்த அவர் மகளின் மருமகன் ஏதோ வீட்டுக்கு பூந்து ஏதோ எல்லாம் சேட்டை விட்டு அவனை போட்டு பிரச்சனை கொடுத்து அவனுக்கு ஏதோ எல்லாம் நடந்தெல்லாம் நான் பத்திரிகையில பார்த்துக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரன் வீரவன்ச அவரை முதலாவது இந்த சரியான அரசாங்கம் இன்றைக்கு என்னுடைய அறிக்கை பிரகாரம் யாழ்ப்பாணத்தை நான் கோரிக்கை விடுறேன். உடனடியாக கைது செய்து அவருக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீங்கள் அரசாங்கம் நடத்துவது எந்த அர்த்தமே இல்லை. இந்த நேரத்தில் அவர் இப்படியான அறிக்கை விடுறதுக்கு இந்த காரணம் இவ்வளவு கொலை செய்து ராஜபக்சவோட சேர்ந்து ஆடி ஜேவிபியில இருந்தார். ஜேவிபியில இருந்து ராஜபக்சவோட சேர்ந்தார். அவரோட சேர்ந்து அவரை நோக்கமே கொலை. அடுத்தவனை பயமுறுத்தியும் அடுத்தவனை கொலை செய்தும் அப்படியே வேலை செய்து தன்னை விளம்பரப்படுத்தி தான் ஒரு பெரிய பெரிய கெட்டிக்காரர் என்று சொல்லி அவர்கிட்ட வெட்டி பேச்சு மட்டும்தான் இருக்கோழி எவருண்ட பீரங்கி, அதாவது ஜேவிபியில இருக்க ஒரு பீரங்கி மாதிரி ஜேவிபியில இருக்கல. அடுத்து ராஜபக்ச எல்லாம் இருக்க அவர் சொல்றதா அவருக்கு வேறு, அவர் ஒரு வேலையும் செய்யற கொலை மரபோமா எவ்வளவு கொலை செய்தாரு. ஒன்றுலேயும் ஒரு பெரிய யோசனை இல்லை இதுவரைக்கும். இன்னும் ஒன்று சொல்லணும், இது எங்களுக்கு அந்த அவசரம் இன்றைக்கு நாங்கள் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறதுக்கான அவசரம் என்னென்றால் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய செயலாளர் பிரித்தானியாவில் ஜெனீவாவில் தான் இருக்கிறார். பிரித்தானியில் ஏன் போயிருக்கிறாருண்டா உங்களுக்கு தெரியும் பிரித்தானியா தான் இன்றைக்கு கோ குரூப்போட தலைமைத்துவம் வகிக்கிற நாடாக இருக்குது. இப்போ வரப்போகிற தீர்மானம் தொடர்பாக பேசப்படுற தளம் பிரித்தானியா, இப்போ ஜெனீவா உறுப்பு நாடுகளோட கயக்கிறது. சரியானே? அப்போ திரு சுமந்திரன் பேரை சொல்ல வேண்டிய துரதிருஷ்டவசமான யதார்த்தம் என்னென்றால் சுமந்திரன் இந்த கடந்த காலங்களில் இந்த தீர்மானம் இவ்வளத்துக்கு நீத்து போய் இன்றைக்கு ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததே சுமந்திரன் சம்பந்தனுடைய ஆலோசனைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அப்போ இது தொடரப்போகுதா? இது தொடர்றதுக்கு தமிழரசு கட்சி அனுமதிக்கலாமா? தமிழரசு கட்சியுடைய தலைவர் ஒரு கடிதத்தில் கையொப்பமிட்டு அதுக்கு நேர் மாறான ஒரு நிலப்பாடை ஒரு கிழமைக்குள்ள மாற்றலாமா? அப்படின்னா இந்த தலைவருக்கும் மறைந்த தலைவருக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமும் இல்லை. அவரும் அதுதான் செய்தவர் 2021ஆம் ஆண்டு. அப்போ தமிழினத்துக்கு இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டு இருக்க, கண்ணுக்கு முன்னால் இவ்வளோ ஆதாரம் இருக்க, தமிழினத்துக்கு பொறுப்புக்குள் சம்பந்தமாக ஒரு அங்குலம் கூட முன்னுக்கு போகாமல் 15 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம்டா அதுக்கு என்ன காரணம்? அப்போ இது தொடரையிலா நாங்களும் எங்களால் இயன்ற அளவுக்கு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்கள் இந்த முயற்சியில் எடுக்கிறோம். எவரையும் ஓரம் கட்டி எவரையும் அவமானப்படுத்தி போகிறதுக்காக நாங்கள் செய்ய இல்லை. இதை எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். சரி, நாங்கள் தான் கேட்டு
திரு சிவிகே சிவஞானவருக்கு நான் நேரடியாக தொடர்படுத்தேன். நான் ஆஸ்திரேலியா இருந்தாலும் நான் நேரடியாக தொடர்படுத்தினேன். எனக்கு பயம் வந்தது. எனக்கு தெரியும் செயலாளர் வந்து வெளியில் போயிருக்கிறார், இதுக்காக தான் போயிருப்பார். அதனால தான் நான் தலைவர்கிட்ட வந்து கேட்டேன். இப்போ தலைவர் ஓமண்டை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதலாக இருந்தது. ஆனால் ஒரு கிழமைக்குள்ளே அந்த கடிதத்துக்கு கையொப்பமிட்டு ஒரு கிழமைக்குள்ளே அதுக்கு நேர்மான ஒரு நிலைப்பாடை வந்து வலியுறுத்துறாருண்டா வந்து அதுக்கும் விட வந்து ஒரு அநியாயம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடையாது. செம்மணியை வந்து 96ஆம் ஆண்டு பேசப்பட்டதுக்கு பிறகு அது 15 வெறுமனே 15 உடல்கள் என்று சொல்லி அதை மூடி மறைச்சி அதெல்லாம் அதோட முடிஞ்சு என்று சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு வந்து நிச்சயமாக வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு நிலையில் திரும்பவும் வந்து அதை மூடி மறைச்சி மறக்கிறதுக்கு வேலை செய்த அதே அரசுன்ற கைக்கு வந்து நீங்கள் திருப்பி கொடுக்குறேன்னா அதை நியாயப்படுத்தலாமா? நான் கேட்குறேன், நியாயப்படுத்தலாமா? இந்த சந்தர்ப்பத்தையும் வந்து நாங்கள் மூடி மறைக்கிறதுக்கு தானே நாங்களாவே வந்து வேலை செய்கிறோம். தயவு செய்து இது நடக்கக்கூடாது. இது யாரும் குற்றச்சாட்டுகின்ற விஷயம் இல்லை. இது ஒரு நீதி நியாயத்தின் அடிப்படையில் வந்து செய்கின்ற செயல்பாடுகளாய் தெரிய இல்லை. எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நேர்மையாக நடந்து கொள்கிற மாதிரி எங்களுக்கு தெரிய இல்லை. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையில் வந்து தயவுடன் முன்வைக்க விரும்புகின்றோம். தமிழரசு கட்சியிடம் வந்து நாங்கள் கேட்குறோம் வந்து வரப்போகிற சனி ஞாயிறு வந்து இந்த கூட்டம் நடக்க நீங்கள் கட்டாயம் பெறணும். உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் அந்த அழைப்புதலை விடுக்கிட்டோம். அப்படிங்க சொல்கிறேன். இதே எவரையும் வந்து விட்டு போட்டு போகிறதுக்கு ஒரு போட்டிக்கு போடுறதுக்கு ஆனால் முயற்சி இல்லை. விசேஷமாக வந்து இந்த போராட்டத்தில் வந்து இந்த போராட்டத்தை வந்து அந்த 3 நாட்களும் வந்து போராட்டத்தில் வந்து அழைப்புதல் விடுத்த அந்த அக்கறை காட்டின அந்த தரப்புகள் அனைத்தையும் தான் நாங்கள் அரவணைக்க போகிறோம். இது செம்மணி வேறு, போர்க்குற்றங்கள் வேறு, இந்த காலப்பகுதியில் நடந்த இப்படி நடக்கணும், இது இப்படி நடக்கணும்னு இருக்கேனாது. அனைத்துமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடாக இருக்க வேணும். அது மிக முக்கியம். செம்மணி எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது வந்து போர் நடைபெற்ற காலப்பகுதியில் வந்து நடைபெற்ற அநியாயங்கள் மட்டும் இல்லை, இனப்படுகொலை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக 48ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசத்துக்கு நடைபெறுகின்ற அந்த முழு அநியாயத்தை, முழு இனப்படுகொலைக்கான செயல்பாடுகளையும் வந்து ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து முழுமையாக விசாரிக்கப்பட்டால் மட்டும்தான் உண்மையான அந்த யதார்த்தத்தை விளங்கி கொண்டு அந்த அடிப்படையிலே வந்து நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் வந்து சரியாக வந்து கணக்கு போடலாம். அது மிக முக்கியம். அதனால தான் நாங்கள் அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சியாக ஒரு விசாரணையாக இது அமைய வேணும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். இப்போ 2021ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் வந்து கையொப்பமிட்டு ஐநா மட்டத்தில் தமிழ் மக்களுக்கு, தமிழ் தேசத்துக்கு நடைபெற்ற இனப்படுகொலை, மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்களை எப்படி கையாளப்பட வேண்டும், விசேஷமாக மனித உரிமை பேரவை இருக்கக்கூடிய பலவீனங்களை விளங்கி கொண்டு அதால் வந்து எங்களுக்கு நீதி கிடைக்க போகிற இல்லைன்னா ஸ்ரீலங்கா அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து அங்கே எதுவுமே நடக்க போகிற இல்லை, சம்மதம் இல்லாமல் அங்கே மனித உரிமை பேரவையால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே அது குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வழங்கப்படணும் அல்லது ஒரு குற்றவியல் தீர்ப்பாயம் உண்டு இலங்கை தொடர்பாக வந்து உருவாக்கப்படணும் அல்லது வந்து ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு வந்து பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை தான் அவசியம் என்ற விஷயத்தை வலியுறுத்தி அந்த விசாரணையை உறுதிப்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற மேலதிகமான நடவடிக்கையில் வந்து 4 கோட்பாடுகளாக வந்து நாங்கள் முன்வைச்சோம். ஐநா மனிதுரிமை ஆணையாளர் வந்து போன கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது கட்சித் தலைவர்கள் அனைவரும் தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்களுடைய கையொப்பங்களோடு சிவில் சமூக அமைப்புகள் செயற்பாட்டாளர்களோடு அவர்களுடைய ஒப்பந்தத்தோடும் நாங்கள் ஒரு கடிதத்தை வந்து ஐநா மனிதுரிமை ஆணையாளரிடம் வழங்கினோம். ஆனால் அதை ஆணையாளரிடம் வந்து வழங்கி அடுத்த கிழமை தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளர் வந்து அந்த கையொப்பம் இட்ட கட்சிகளுடைய ஒரு தலைவராக வந்து சிவிகே சிவஞானம் ஐயாவும் இருந்தவர் ஆணையாளரிடம் வழங்கின கடிதத்தில். ஆனால் அதே தமிழரசு கட்சியுடைய அதே தலைவரும் செயலாளரும் சேர்ந்து வந்து செம்மணி விவகாரத்தில் வந்து அரசாங்கத்திடம் வந்து அந்த விசாரணை நடத்துறதுக்குரிய
அங்கீகாரத்தை கொடுத்து அதை மேலதிகமாக வந்து ஒரு சில சர்வதேச தரப்புண்ட கண்காணிப்போடு வந்து செய்கிறதுக்குரிய ஆலோசனைகளை வந்து வழங்கியிருக்கிறார். ஆகவே இது நேருக்கு நேர் முரண்பட்ட நிலைப்பாடுகள். செம்மணியில் நடந்திருக்கிற இந்த அநியாயம் இதை மூடி மறைக்கிறதுக்குண்டு ஸ்ரீலங்கா அரசு இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு வேலை செய்த இடத்துல வந்து ஒரு தச்சயமாக வந்து வெளிவந்திருக்கின்ற இந்த ஆதாரங்களை திரும்ப வந்து ஸ்ரீலங்கா அரசோட கைக்கே வந்து கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறதா தான் இந்த கடிதம் இருக்குது. அப்போ இது இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வாரக்கிழமை இறுதி சனி ஞாயிறு நாங்கள் இந்த கட்சித் தலைவர்களையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் மனித உரிமை அமைப்புகளையும் வந்து ஒரு இடத்துல வந்து சந்தித்து நாங்கள் இந்த 2021 ஜனவரி 15 எழுதின அந்த கடிதத்தை எந்த விதமான தவறும் இல்லாமல் அதை மிக இறுக்கமாக அனைவராலையும் வந்து கடைபிடிக்கிறதுக்குரிய ஒரு அணுகுமுறையை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் இந்த கூட்டம் ஒன்றுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். நாங்கள் உத்தியோகபூர்வமாக வந்து எல்லா தரப்புகளுக்கும் வந்து இதை விளங்கப்படுத்தி வந்து எழுத்து மூலமாக வந்து நாங்கள் இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் அவர்களிடம் அனுப்புவோம். மேலதிகமாக வந்து ஊடகங்கள் என்னடா மக்களுக்கும் வந்து இந்த தெளிவு இருக்கணும்ன்றதுக்காக வந்து நாங்கள் ஊடகங்களையும் வந்து நாங்கள் தனியாக ஒன்றில் சனி இந்த கட்சித் தலைவர்கள் எல்லாரையும் வந்து நாங்கள் சனிக்கிழமைண்டா ஊடகங்களை ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி மாறி நாங்கள் வார சனி ஞாயிறு வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகின்றோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து இன்றைக்கு செம்மணியில் வெளிவந்து இருக்கின்ற இந்த விடயம் துடைய பின்புலத்தை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். 2009 இருந்து பொறுப்புக்கூறல் மனித உரிமை பேரவைக்குள்ளே வந்து முடக்கப்பட்டு அந்த பொறுப்புக்கூறல்ன்ற விஷயம் வந்து படிப்படியாக கரைச்சி கடைசியில் வந்து ஒரு உள்ளக விசாரணைக்குள்ளே கொண்டு வந்து முடக்குவதற்கான ஒரு நிலையில் தான் செம்மணி வந்து இன்றைக்கு வந்து தச்சயமாக வந்து வெளிவந்து இருக்கின்றது. சரிண்ணே. ஆனால் செம்மணிக்கும் நீங்கள் ஜெனீவாவில் நடக்கின்ற அந்த தீர்மானம் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானத்துக்கு இடையில் ஒரு தொடர்பும் இல்லை. செம்மணி அதுக்குள்ளே வந்து வராது. அப்படின்னா சொல்கிறேன். ஏன்னா அந்த தீர்மானம் வந்து வெறுமனே போர்ட கடைசி கட்டங்களை மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கு இருக்குது. ஆகவே இன்றைக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் வந்து இந்த செம்மணியும் வெளிவந்து இருக்கிற நிலையிலே ஒரு முழுமையான விசாரணை இலங்கையில் வந்து தமிழினம் இந்தளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கான அந்த முழு சரித்திரத்தையும் விசாரித்து அந்த இனப்படுகொலை என்றது வந்து வெறுமனே இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே மட்டும் நடக்க இல்லை. 48 திட்டமிட்ட வகையில் வந்து முதல்ல கட்டமைப்பு சார்ந்து பேர்ந்த அதுக்கப்புறம் வந்து நேரடியாக வந்து அந்த இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது. ஆக அந்த முழு விஷயங்களையும் வந்து விசாரித்தால் மட்டும்தான் உண்மையான ஒரு முழுமையான நீதி நியாயத்தை வந்து நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவ்வகையான ஒரு அணுகுமுறையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி நாங்கள் செய்கிறதுக்கு விரும்புகின்றோம். அதில் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். விசேஷமாக வந்து எந்த ஒரு கட்சியும் இந்த அணுகுமுறைக்கு இணங்கினதுக்கு பிறகு வந்து வேறுபட்ட நிலைப்பாடை வந்து எடுக்க கூடாது. தயவு செய்து அப்படி செய்யாது. ஒரு கடிதத்துக்கு வந்து கையொப்பமிட்டு வந்து அதுக்கு நேர்மாறான ஒரு நிலைப்பாட்டை வந்து போனக்குடனே தமிழரசு கட்சி எடுத்த மாதிரி வந்து தயவு செய்து வேறேவரும் வந்து அப்படி செய்யக்கூடாது என்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சியை வந்து அவசரமாக வந்து செய்கிறதுக்கு தீர்மானிச்சு இருக்கிறோம்.